ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்களுக்கு சொல்லி பேசுகிறேன். ஆல்ரெடி நம்ம பார்ட் 2 போடலான்னு தான் இதோட பிளானிங்கில் இருந்தோம். இந்த பார்ட் 2வில் அதுலேயும் முடிக்க முடியல. எப்படி முடிக்கணும், எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி வரும்போது ஒரே இடத்துக்கு வந்து தான் போகுது. இது இப்போதைக்கு ஜெயில் விளாட்றேன். இது ஒன்று ஒன்றா சொல்லி தருவாங்க. அது சொல்லி தரதெல்லாம் எனக்கே தெரியும். நானே கற்றுக்கிறேன் இதெல்லாம். எத்தவொன்னே ட்ரைனிங்க்கு தான் வந்திருக்கேன். இங்கே ட்ரைனிங் சொல்லி தருவாங்க நிறைய. நம்ம கற்றுக்கோன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். ஓகே, டமால் 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 இருக்குது. என்னதுடா பவர் இது? என்ன பவர்னே தெரியலையே. டமால் நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது. அவன் கிடக்கான். என்னது? க்ரௌபாரு. சூப்பரு, க்ரௌபார் கச்சிச்சு. ஓகே, நம்ம இதை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. சரி, ஓப்பன் பண்ணுவோம். அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் சொல்லி கொடுக்குறதெல்லாம் இல்லை. எத்தனை கிராணி கேமு, எத்தனை வீட்டில் நம்ம இந்த மாதிரி புகுந்துருக்கோம். ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போ. சரி, இது இப்போ ஓப்பன் பண்ணுவோம். என்ன இருக்குங்க? க்ரௌபாரை வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியும். இப்படி ப்ரெஸ் பண்ணாலே க்ரௌபாரை வச்சு ஓப்பன் பண்ணிடலாங்க. இங்கேருந்து குதிக்கிறோம். குச்சிட்றா கைப்புள்ள. குச்சிட்டேன். ஓகே, இந்த ப்ளூ கலர் டோர் பின்னாடி என்ன இருக்குது? ஐயோ, இது வேறையா? சரி, அடிப்போம். இதை வேறு ஓப்பன் பண்ணணும். இது இப்படி ஓப்பன் பண்ணுறது. ஓகே, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் கரோ. ஓகே, சிசிடிவி இருக்குது. சிசிடிவிலாம் கடந்து போய் அங்கே என்னமோ காமிக்குது. அங்கே தான் போய் நிற்கணும். சரி, போய் நிற்போம். அங்கெல்லாம் ஒன்றா இருக்காது. சரி, இப்படி போகலான்னு பார்த்தா சரி இங்கே தான் காமிக்குது. சரி, இப்படியே சுற்றிட்டு வந்துடும். போலீஸ்காரன் யாருன்னா வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தா அதை உடைக்க சொல்லுது. உடஞ்சி வியூஸை பிடிங்க ஒன்று. ஓகே, சிசிடிவி பிளாக் ஆகிடுச்சு. ஓகே, கீழே போய் நிற்போம். படிக்கட்டாண்ட படிக்கட்டில் பொறுமையாக போவோம். ஓகே ஓகே, இங்கே என்னமோ காமிக்கிறாங்க. ஓகே, அந்த போலீஸ்கார் வருவார். பட்டுன்னு வந்து அந்த புதருக்குள்ளே போய் ஒழிஞ்சிப்போம். அது போலீஸ்கார் இல்லைங்க, ரோபோங்க. எல்லோரும் ரோபோங்க. இப்போ வருவான் பாருங்க, பொறுக்கி பையன். பொறுமையாக நடந்து வந்துன்னுக்குறான் பாருங்க. டாய் போலீஸ்கார், இந்த புதருக்குள்ள தான் ஒழிஞ்சிட்ருக்கேன். எம்டன் தானே இது கையில் வச்சுட்ருக்குது. மண்டையை பற்றியா அவனுக்கு சேவிங் பண்ண குரங்க மாதிரி இருக்கான் ஆள். டாய், என்னெல்லாம் பிடிக்க முடியாது பார்த்துக்கோ. என்னெல்லாம் பிடிக்கணுன்னா ஒருத்தன் பிறந்து தான் வரணும், பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த லிஃப்ட்டை உடைக்கலாம். காரை வச்சு தான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போதைக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இந்த லிஃப்ட்டு உள்ளே குதிக்க முடியல. என்னடா இது? குதி. உள்ளே போகலாம். அப்பா, உள்ளே வந்துட்டேன். ஓகே, பொறுமையாக நடந்து போகிறோம் மேலே. ஓகே, பொறுமையாக நடந்து போகலாம். இங்கன்னா ஒயர்லாம் போட்டு வச்சுக்கிறானுங்க. ஓகே, அவனை கீழே குனிஞ்சு பொறுமையாக, அவனுக்கு தெரியாமல் கீழே குனிஞ்சு அவன் மண்டையில் டமால் அடிக்கணும். மண்டையிலேயே அச்சாச்சு. மயக்க போட்டான் ஆள். அவன் ஒரே இடத்துல நிற்கிறான் பாருங்க. இவன் ரோபோட் மண்டையன். இவனை சாவெல்லாம் அடிக்க முடியாது. ஓகே, எக்ஸிட்டு. ஓகே, தப்பிச்சாச்சு. ஒரு வழியாக இந்த டாஸ்க் முடிஞ்சுது. இப்போது நான் மால் உள்ள ஆட்டையை போல் வந்திருக்கேன். இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த போலீஸ்காரங்க 2 பேரும் விடாத துரத்துவாங்க. எனக்கு அவனுங்களை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா அவனுங்க பார்க்குறதுக்கு மனுஷ மாதிரி இருந்தால் பரவாயில்ல. என்னமோ வண்டி டொன்னு சவுண்டு குத்துனே வரானுங்க. அவனுங்களை பார்த்தாலும் லைட்டாக பயமாக தான் பாருக்கு. கிறிஸ்மஸ் தாத்தா. ஓகே, ப்ரெட்டு இருந்தது. ப்ரெட்டை தேர்த்து வாயில் போட்டுக்கினாச்சு. ஓகே, இப்படியே போவோம். யாருன்னா இருக்காங்க. போலீஸ்கார் வரான்பா. இங்கே தான் வரான். ஒளிஞ்சிப்போம். ஒளிடா. டேய், அப்படியே போயிடுறா. அதோ வரான் பாருங்க, பைத்தியக்காரன். அதோட தான் எப்படின்னா என்னை பிடிச்சி 2 பேரும் சுற்று போட்டு சாவடிச்சிட்டிங்க. இந்த தடவை அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. ஏன்னா உங்களை நான் தான் ஆட்டம் காமிக்க போகிறேன். அழகாக அங்கே பாருங்க, போஸ் குத்துன்னு கண்ணாடியாக பார்த்துனுக்குறான். டே, முஞ்சாடா அழகாக இருக்கே. சுஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார், அது நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. ஓகே, அந்த நாய் ரொம்ப நேரமாக கண்ணாடி பார்த்துட்டு இருக்குதுங்க. அவ்வளோ நல்லா வாடா இருக்குது. சரி, போயிட்டான் நாய் பைய. அந்த பைய போகிற வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே தாங்க வரான். ஓகே, அந்த பக்கம் போயிட்டான். அந்த பக்கம் மார்க்கெட்டு ஃபுல்லாகவே அந்த பக்கம் போயிருக்கான் ஆள். போலீஸ் இங்கே நிறைய நடமாடிட்டே இருக்கானுங்க. என்ன தான் பண்ணுறது? மாலில் ஒரு பைய கூட காணோம். இங்கே எதனா இருக்கா? ப்ரெட்டு சாப்பிட்றான். நல்லாயிருக்கு ப்ரெட்டு. ஓகே, காஃபி மேக்கர். இங்கே எதனா இருக்கா? இங்கே எதுவுமே இல்லை. ஓகே, நம்ம இங்கே எதனா பார்க்கலாம். இங்கே எதனா இருக்கா? பிளாக் கலர் டூர். என்னடா அது சென்சிவிட்டி எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. சென்சிவிட்டி எப்படி கம்மி பண்ணுறதுன்னு தெரியல. எக்ஸிட்டு. என்னடா அது எக்ஸிட்டுன்னு சொல்லிட்டா வேறு எங்கேயே கொண்டு வரீங்க? ஓகே, இதை ஓப்பன் பண்ணி அந்த பக்கம் நான் இருக்குதுன்னு போய் பார்ப்போம். என் வாய்ஸே கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ஒரே ப்ரெஷரு, வீட்டில் ப்ரெஷரு. ஐயோ, என்னடா அது? ஒரு நிமிஷத்தில் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்னதுங்க இது?
ஓகே, இந்த பூட்டை உடச்சி உள்ளனா இருக்குது, எதுவுமே இல்லை. சரி, இந்த பிளாக் கலர் டோரில் போய் பார்ப்போம். அந்த பிளாக் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளாக் கலர் சாவி வேணும். சரி, இங்கே என்னமோ சவுண்டு கேட்குது, எக்ஸிட்டா? இதை போய் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பனும் பண்ண முடியல. இது ஒரு பிளாக் டோர் இருக்குது, ஓப்பன் பண்ணலாம். உள்ளனா இருக்குது. இங்கே என்னமோ இருக்குது, அயன் பாக்ஸு. ஓகே, அட்டையை போடு. இங்கே என்னமோ லாக்கர் இருக்குது. 2 பிளாக் டோர் இருக்குது. இதை ஓப்பன் பண்ண முடியுமா? ஓகே, இதை ஓப்பன் பண்ண முடியல, சாவி கேட்குது. இதை ஓப்பன் பண்ணி டாய் ஷாப். சூப்பர். சூ சார்லஸ். ஆல்ரெடி நம்ம இந்த கேம் ப்ளே பண்ணியிருப்போம். சூ சார்லஸ். அது சூ சார்லஸ் இல்லை, ஸ்பைடர் கேம் ப்ளே. அது வந்து நல்லாயிருக்கும். மான்ஸ்டர் கேம் ப்ளே தான் அது. ஓகே, நம்ம இங்கே வந்துட்டோம். இப்போது பக்கமாக சவுண்டு கேட்குதுங்க. போலீஸ்கார் வந்துட்டார்னா அவள் தான் நம்ம போட்டு தள்ளிடுவான். ஐயோ, சவுண்டு வேறு கேட்குதே. கிட்ட போகலாமா வேணாமா? ஐயோ, வாயிலாம் குளருதுங்க அவன் வரும்போது. ஏன்னா அவன் பயங்கரமாக சவுண்டு குத்துன்னு வராங்க. எனக்கே பயமாகுது அவனை பார்க்கும்போது. இங்கே பைக் இருக்குது. இந்த மாதிரிலாம் ரியல் லைஃப்பில் இருந்ததுன்னா வச்சுக்கலாம், ஜாலியாக ஓட்டி விளாட்லாம். நம்ம ஒன்றும் சின்ன பசங்க இல்லை. சப்போஸ் சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. அங்கே என்னமோ க்ரீன் கலரில் கீ இருக்குது, அது எடுக்கலாம் போயிட்டு. க்ரீன் கலராக, அது ரெட்டா இல்லை எல்லோவான்னு தெரில. கிட்ட போய் பார்ப்போம் நம்ம அப்புறமா. இருங்க, இந்த பக்கம் என்னமோ சவுண்டு பயங்கரமாக கேட்குதுங்க. பக்கமாக தான் நடந்து வரான் போல இருக்குது. ஓகே, அந்த சாவி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம எங்கே போகிறதுன்னு தான் தெரில. இது ஒரு முட்டு சந்து. ஓகே, இந்த ஏர் ட்ராயரா, அது பேர் தெரில எனக்கு. அதையும் எடுத்தாச்சு. ஒளிஞ்சிப்போம். அவன் எங்கன்னா இருக்காங்களான்னு தெரில. நான் அவன் பார்த்தானா விட மாட்டாங்க. துரத்துறான். ஐயோ, மஞ்சள் கலர் கீ கேட்குது. அதை நான் எங்கேன்னு போவேன்? பிளாக் கலர் டோரு. இது உள்ளே போய் எதனா இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. சரி, இந்த எக்ஸிட் நான் அங்கங்கே போட்டு விட்டு தாக்கறக்கிறாங்க மயிலோடு. இது ஆல்ரெடி வந்து பார்த்தது தான். சுற்றி ஒரே இடத்துக்கு வரனே. ஐயோ, எங்கன்னா போக விடுங்களா என்ன? போயிடலாமா? எனக்கு வேறு பயமாகுதுங்க. போன தடவை பைப் இல்லை. போன தடவை இப்படியே வந்து தான் பட்டுன்னு மாட்டினேன். ஆப்போசிட்டில் வந்து நின்ட்டான். அங்கே யாருன்னா இருக்கானுங்களா? ஓகே, சவுண்டு பக்கமாக கேட்குது. ஓகே, இப்படியே பூந்து போயிடுவோம். ஓகே, இதுன்னு இது நல்லா இருக்குது. இதெல்லாம் தூக்குவியாடா? $500 சூப்பரு. நல்ல வேட்டை தான் இன்னைக்கு. ஓகே, இங்கே நிறைய நியூஸ். இது ரேடியோவா? ஓகே, இங்கே யாருன்னா இருக்காங்களா? ஓகே, இது பாருங்க. இதை வச்சு இப்படி கை வச்சா வச்சுக்கோங்க, இப்படி தான் பார்ப்பான். முழுசாலாம் பார்க்க முடியாது. என்ன ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கடா ஐயப்பா. இந்த ஒரு பிளாக் டோரு எக்ஸிட்டுன்னு போட்டிருக்கானுங்க. இதை பாருங்க, சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால எவ்வளோ பட்டு மூடிக்குது. நீங்கள் என்ன ஒழிஞ்சிக்கலாம். பக்கமாக சவுண்டு கேட்டுக்கினே இருக்குது. அவன் எங்கேருந்து வருவான்னு கூட தெரியாது. சுற்றி ஒரே இடத்துல வரான்னு மட்டும் தெரியும். எப்படி இதை எஸ்கேப் பண்ணுவேன், எப்படி பண்ண மாட்டேன்னு தெரில. பண்ண மாட்டேனான்னு தெரில. பார்ப்போம். நம்ம இந்த லூசு தடிமாடு பையன் அதுக்குள்ளே போய் ஒளிவானான். இங்கே யாருன்னா இருக்காங்களா? யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகே, இதுனே இதுடாது. நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுதான். இதெல்லாம் சுற்றி ஒரே இடத்துல வரேன்னு மட்டும் தெரியுது. ஓகே, இது விளம்பரம் பார்த்தா வாங்க முடியும்னு நினைக்கிறேன். ப்ளூ கலர் சாவி கேட்குது. நான் எங்கேன்னு போவேன்? சுற்றி ஒரே இடத்துல தானே கூப்பிட்டு வரீங்க. ஒரு நல்ல பிளேஸாக எதனா காமிங்களான்டாடி. புதுசாக எதனா கிரியேட் வீடியோ எதனா பிளேஸை காமிக்கிறானுங்களா? ப்ளூ கீ எல்லோ கீன்னு கேட்குறானுங்க. போய் தேடவும் இல்லை. ஒரே இடத்துல சுற்றி வந்துட்டுருக்கா. அப்படி வந்தால் இப்படி வருது, இப்படி வந்தால் அப்படி போகுது. எப்பா, ஒரே இடத்துல சாவடிக்கிறானுங்களே. இது அசைது. ஐயோ, அவன் வரான். 2 பேரும் வந்துடுவானுங்களே. சவுண்டு போட்டேன். ஐயோ, எப்படி வருவானுங்களேன்னு தெரியலையே. கடவுளே, நீங்கள் தான் காப்பாற்றணும். சோத்திரம் ஆண்டவரே. ஓகே, ஏந்து பார்ப்போமா வேணாமா? சவுண்டு மட்டும் பயங்கரமாக கேட்குது. குடுன்னு சவுண்டு கேட்குது. ஓகே, அது சவுண்டு கேட்டுச்சு. ஏன்னா இங்கே வந்துடுவானுங்க. அது பாருங்க போகிறான். ஐயோ, வந்து பார்த்துட்டு போகிறாங்க அவன். ஐயோ, இன்னொருத்தன் வரான். டேய் வராதடா, அப்படியே போடா. டேய் நான் புள்ள குட்டிக்காரன்டா. போயிடுறா செய்து. போகிறாங்க பைத்தியக்காரன் போகிறாங்க. பாருங்க, கங்கா ஒரு மாதிரி இருக்கான் பார்க்குறதுக்கு. அடே பாடி சோடா, சவுண்டு குத்துட்டா ஓடுற நீயே வந்தனா உனக்கு தண்டனை கம்மியாக கிடைக்கும். இல்லைன்னா ஜெயிலில் வச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன் பார்த்துக்கோ. உப்பு கண்டம் எப்படி இருக்குன்னு தெரியல. உப்பில் போட்டு வாட்டி ஏற்றுருவேன். ஐயையோ, அந்த பாடிச்சோடா பையன் மிரட்டானே. டேய் போடா. நான் தெரியாமல் பண்ணிட்டு, நான் தெரியாமல் மாலுவில் வந்துட்டேன்டா. செய்து போயிடுறா. பின்னாடியே போய் அடிக்கலான்னு பார்க்குறேன். அந்த நாய் என்னையே மிரட்டிட்டு போகுது. ஒரு பிளானிங் போடலாம் இருங்க. நம்ம அந்த கேமில் பண்ண மாதிரி, அந்த போன இதில் பண்ணுமே, என்னது ஜெயிலில் பண்ண மாதிரி, இந்த தடவை போலீஸை பின்னாடி போய் அடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். இது என்ன ரூம் இது? ஓகே, சூப்பர் மார்க்கெட். இது மால்லேயே பெரிய சூப்பர் மார்க்கெட்னு நினைக்கிறேன். இங்கே என்னமோ பொம்மை மாதிரி காமிக்குது, அது எடுக்க முடியல. ஓகே, இங்கே ஸ்கேட் போர்டு இருக்குது. இதையும் ஆட்டையை போடுவோம். ஸ்கேட் போர்டு எவ்வளோ? ஓகே, இங்கே வேறு எதனா இருக்கா? வேறு எதுவும் இல்லையே. வேறு எதுவும் இல்லை.
சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு தான் நான் வர வைக்கிறீங்க எப்பா டேய், உங்களுக்கு வேறு வேலை இல்லையாடா? பாருங்க, இந்த இடத்துல வழி தெரியாமல் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன். நான் வேறு வெளியே போகிற வழி. இங்கே எதுனா கல்லாப்பேட்டியில் கை வைக்க முடியுமான்னு தெரியல. அதுவும் வைக்க முடியாதுங்க. வேறு எதுக்கு தான் வச்சுருக்கானுங்க? சும்மா முக்கியமான பொருள், அப்படியே பளிச்சுன்னு அடிக்கிற பொருளை மட்டும் தான் கை வச்சு எடுக்க முடியும். அங்கே மீட்டெலாம் இருக்குது, லெக் பீஸ் எல்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்கானுங்க. எங்கள் வீட்டுக்கு தந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே நான் வீட்டில் சிக்கன் பிரியாணி போட்டு அப்படியே சாப்பிட்ருவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? இந்த டோர் எதுக்கு ஓப்பன் ஆச்சுன்னே தெரியல. இப்போ கொண்டா கழிச்சு பார்த்தா அங்கே பைத்தக்காரன் வந்துடும். ஏன்னா சவுண்ட் அப்படி கேட்டுச்சு. ஓகே, சவுண்டு வேறு கேட்குது. பக்கமாக வந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அவனுக்கு வந்தானுங்களே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் ஒன்றும் தெரியாமல் போன கேம் பிள்ளைல பண்ணியிருப்பேன். ஒன்றும் தெரியாத போய்ட்டு அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். திடீர்னு பார்த்து சுற்று போட்டு என்னை காலி பண்ணியிருப்பானுங்க. ஓகே, அவனுங்க வர மாதிரி தெரில. இந்த பிளாக் டோரை திறந்து அந்த பக்கம் போயிடுவோம். அங்கேனா சிகப்பு கலரில் என்னமோ காமிக்குது. ஓகே, அங்கே போய் பார்ப்போன்னா இருக்குன்னு. இங்கே எதுவுமே இல்லைங்க. இந்த பாருங்க, செயின்ஸா சூப்பர். ஓகே, ஜூஸ். ஓகே, டேஸ்டி, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியுமா? இதெல்லாம் ஓப்பனே பண்ண முடியல. அப்போ எதுக்குடா கோடு அது இதுன்னெலாம் காமிக்கிறீங்க? எதுவுமே பண்ண முடியாமல் இது தாங்க எனக்கு சவாலாகிடுச்சு. எத்தனை தடவை தெரியுமா விளம்பரம் பார்த்தேன்? ஒரு விளம்பரமும் 60 செகண்ட் வருது. தாங்க முடியல, கடுப்பாக வருது. இது பாருங்க, பின்னு உடச்சிருவாங்க. இது அவ்வளோ ஸ்பீடாக போகும். இது பண்ணவே முடியாது. எப்பவுமே எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. இது கரெக்டாக பண்ணிவிடுவேன். பின்னு உடஞ்சிருச்சு. அவள் தான் விளம்பரம் பார்க்க சொல்லுது. விளம்பரம் போய் பார்த்துட்டு வர இருங்க. மறுபடியும் அடிப்பேன். சரி, உள்ளே போகவும் போகாது. விளம்பரம் 10 தடவை பார்க்க விட்றானுங்க. கடுப்பாகுது. இதில் மட்டும்தான் எனக்கு கடுப்பாகுங்க. பாருங்கள், ஒன்று எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அதுக்குள்ளேயே பின்னு உடஞ்சிருச்சு. பின்னு உடஞ்சிருது. நான் விளம்பரம் பார்த்துனே இருந்தேன்னா அது வந்து டைம் போகிறது கடுப்பாகுன்னு சொல்லிவிட்டு அதை நான் கட் பண்ணிட்டேன் அந்த வீடியோலேருந்து. இதை ஓப்பன் பண்ணலாம் க்ரோபரை வச்சு. இதெல்லாம் ஒன்று அதை வச்சுருப்பானுங்க. ஆனால் சுற்றி ஒரே இடத்துல தான் வர வைப்பானுங்க. என்ன கேமுன்னே தெரில. என்ன கோடு, என்ன கேமுன்னு ஒன்றும் புரியலை. என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு க்ளூ கூட கொடுக்க மாட்டேங்களா? என்னடா கேம் இது? க்ரோபரை வச்சு ஓப்பன் பண்ணி அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்தா பாத்ரூமுக்கு கொண்டு வந்து வச்சிட்டானுங்க. டேய், சுற்றி ஒரு இடத்துல தான் வர வைக்கிறானுங்க. டாய்லெட் பேப்பர் இருக்குது. டாய்லெட் பேப்பர்லாம் $1. டேய், சீக்கிரம் முடிக்க. எதனா ஒரு பாருங்க, சுற்றி ஒரே இடத்துல தான் வர வைக்கிறானுங்க. கடுப்பாகுது. சை, எதுக்கு தான் இந்த கேமு டெவலப்பர்? கழுவி ஊற்றிட்ட விடுங்க. இந்த கழுவிலாம் ஊற்றிட்டு வச்சுக்க எவனா வந்து கமெண்ட் பண்ணுவான். ஓகே, நம்ம இப்படியே வெளியே வந்துட்டா பாருங்க. சுற்றி அங்கேயே தான் வந்து நிற்கிறேன். என்ன கருமனே தெரில. எக்ஸிட் ஆப்போசிட்டு சுற்றி நான் இங்கே தான் வந்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. க்ரீன் டோரு. இதை ஓப்பன் பண்ணால் இது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் போன கேம் பிளேலேயே பார்த்துருப்பீங்க. சுற்றி இங்கேயே தான் வரேன். என்னடா கேம் இது? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஓகே, சுற்றியில் வச்சு உடச்சி என்னமோ கோடுலாம் கேட்குது. என்ன கோடுன்னே தெரில. இங்கே எதனா இருக்கா? புக்ஸு. ஆஹா, சிசிடிவி இருக்குது. ஓகே, தாண்டி போயிடலாம். என்னமோ லேப்டாப் இருக்குது. அதே ஆட்டை போடுவோம். ஓகே, எப்படியோ ஸ்ட்ரைட்டாக போவோம். எப்படி இருந்தாலும் யாரும் இருக்க மாட்டானுங்க. ஸ்பீடாக ஒன்றா மூச்சு அங்கேயும் திணறிடுறாங்க. ஸ்லோவாக ஓட ஆரம்பிச்சிடுறான். ஆஹா, அங்கே தான் நிற்கிறான். போயிட்டான். ஸ்பீடாக ஓடினாங்க இப்போது அவன். ஓகே, அவன் பின்னாடியே போய் அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். பொறுமையாக போவோம். ஓகே, போயிட்டான்னு நினைக்கிறேன். அவன் பாருங்க, போயிட்டான். ஸ்பீடாக ஓடுறான்டா அவன். அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். சரி, அந்த ஃபைலை அடிக்க முடியுமான்னு தெரில. ஐயோ, வரானு திருப்பி வரான். யூட்டன் போட்டு வரானுங்க. அவன் வேறு என் பின்னாடி வேறு ஆள் வர மாதிரி இருந்தது. அவன் அப்படி சுற்றிட்டு இப்படி வந்துட்டானானும் தெரில. ஓகே, அடிச்சிடலாமா? ஐயோ, திரும்பிட்டான். ஐயோ, பயமாகிடுது. அவன் பாருங்க, மிச்சம் லாங்லேருந்து பார்க்கும் போதெல்லாம் கண்ணாடியை பார்த்துன்னு போஸ் கொடுத்து நிற்க நாய். இப்போ நானா திரும்பி போகுது அது பாட்டுன்னு. சரி, இப்போ போய் அடிக்க ட்ரை பண்ணுவோம். திரும்பி பார்த்துட்டான். ஓகே, ஒழிஞ்சிப்போம். அவன் பார்த்துட்டான்னு நினச்சேங்க. எப்பா, ஒரு செகண்ட் தூக்கி வாரி போட்டுருச்சு. தூக்கி பேசுகிறது ஒன்றும் புரியல. ஏன்னா சவுண்டு அப்படி டப்படப்படன்னு சவுண்டு கேட்கும் அவன் வர்றது. ஓகே, இங்கே என்னமோ இருக்குது. வந்த இடத்துல இதை பாருங்க. இந்த கேம் எதுக்கு தான் இது மாலு, இது ஒரு கேமுன்னு சொல்லிட்டு இது வேறு கேமாக இது சுற்றி ஒரே இடத்துல தானே ஒரு அடங்கொய்யால இவனுங்க எங்கேருந்துடா வரானுங்க? ஓடுறாடி.
ஏண்டா ஓட்டப்பந்தயத்தில் என்னடா ஓட விட்றீங்க 2 பேரும் ஒருத்தன் தான் பரவாயில்ல 2 பேரும் தோத்துறானுங்க. ஓகே காய்ஸ், இந்த கேமை இதோட முடிச்சுக்கலாம். சரி, இந்த கேமை எப்படிலாம் ஃபினிஷ் பண்ணிடலான்னு பார்த்தேன், முடிக்க முடியல. சரி, இந்த கேம் நம்ம பார்ட் 3 வேணால் போடலாம். ஏன்னா நீங்கள் ஒரு 10 கமெண்ட் பண்ணிங்கன்னா போட்டுடலாம் நம்ம. பாய் காய்ஸ். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.